வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போகிறோம். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா கை நனைக்கிற ஃபங்க்ஷன். கை நனைக்கிறது அப்படின்னா என்னென்னா, பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெருங்கிய உறவுகளாக இருக்க எல்லாரையுமே வந்து கூட்டிகிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. அதுதான் வந்து கை நனைக்கிற ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பொண்ணு வீட்டு சைட்லேருந்து ஒரு 30 பேர் வந்து வருவாங்க. நம்ம வீட்டு சைட்லேருந்து ஒரு 30 பேர் பக்கம் வருவாங்க. மொத்தம் வந்து ஒரு 60-70 பேருக்கு வந்து சாப்பாடு ஆக்கணும் நம்ம சைடில். அம்மா வந்து நாங்களே வந்து ஆக்கிக்கிறோம், கேன்டீன்லாம் வந்து எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தாங்க காலையிலேயே வந்து எழுந்திரிச்சு சாப்பாடு வேலைலாம் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா வத்த குழம்பு தான் வந்து வைக்கிறோம். கூட வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆண்டி வந்து ஹெல்ப்புக்கு வந்து வந்திருந்தாங்க. ஆண்டி வந்து எல்லா சாப்பாடுமே சூப்பராக தான் செய்வாங்க. அதுலேயும் இந்த வத்த குழம்பு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வைப்பாங்க ஆண்டி. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஆண்டி வத்த குழம்பு தான் வைக்கிறதுக்கு வந்து இறங்குனாங்க. ஒரு நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பூண்டு தோலும் வெங்காயத்தோலை மட்டும் உரித்து வச்சுட்டோம். அப்புறம் நைட்டே வந்து சாம்பாருக்கு உண்டான பருப்புலையும் வந்து ஊற வச்சுட்டோம். இதெல்லாம் வச்சுட்டு தூங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி பக்கம் ஆகிடுச்சு. 12 மணிக்கு பக்கம் தான் வந்து சாம்பார் பருப்புலாம் ஊற வச்சுட்டு போய் தூங்கணும். காலையில் ஒரு 5 மணி போல் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வரதங்காட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி போல் ஆகிடுச்சு. எடுத்ததும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலா தான் வந்து ஆண்டி வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை தான் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு ஆக்கிற அனுபவம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமு. அம்மாலாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20-30 பேருக்கு மேலேயே வந்து சமைச்சிருப்பாங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். ஒரு 2 பேருக்கு நானுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும் சமைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருக்கு வந்து சமைக்கணும் அப்படின்ட்டாங்க. சரி, ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கிறேன். நான் வந்து மெயினே கிடையாது, ஆண்டி அம்மா தான் வந்து மெயினாக குக் பண்ணுறாங்க. இப்போ சமையலுக்கு தேவையான காய்கறிலாம் எங்கே வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து சந்தை இருக்குது. அதில் தான் வந்து போயிட்டு நேற்றே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. நான் போயிட்டு நேற்று வீடியோலாம் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து என்னால் போக முடியல. சந்தையில் வந்து முருங்கைக்காய் மட்டும் மறந்துட்டாங்க. சரி, நம்ம வீட்டு மாடியில் ஏறி முருங்கைக்காய் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 3 அடி முருங்கைக்காய். இது வந்து 3 அடியில் காய்க்கும் பார்த்திங்களா நீளமாக, அந்த முருங்கைக்காய். ஒரு நிறைய பிஞ்சு தான் இருந்தது. ஒரு 4 காய் மட்டும்தான் இருந்தது நல்லா. அதுதான் சரி பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனுமே இருந்தது. நான் அங்கே தான் வந்து போயிட்டேன். அப்பாவுடைய தம்பி பொண்ணுக்கு வந்து ரிசப்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. அதே மதியானம் டைமில் தான் வந்து வச்சுருந்தாங்களா. நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்து வேறு டைமில் வந்து வைக்கலாம், டேட்டில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ வந்து பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா வேறு டேட் வந்து எங்களுக்கு வந்து சரியாக வந்து கிடைக்கல. அதனால் வீட்டு பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இன்றைக்கே வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிடுவேன். இப்போ போயிட்டு நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிடுவேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் எல்லா சாப்பாடும் ஆக்கி முடிச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ஃபைனலாக என்னால் வந்து வீடியோவே வந்து எடுக்கவே முடியல. ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன், சித்தப்பா பொண்ணு ரிசப்ஷன் வச்சுருக்காங்க, அங்கே வந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தாங்க இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மணி நேரம் கழித்து தான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால என்னால் ஃபைனலாக வந்து அந்த சாப்பாடெலாம் வந்து எடுக்கவே முடியல. போயிட்டு வரவங்களே பார்த்திங்கன்னா தொத்தாலாம் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. பொற்கொடி தான் வந்து கோலம் போட்டுட்ருக்குறா. பொற்கொடி வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு தொத்தா பொண்ணுங்க. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் விட்டால் ஃபஸ்ட்டு அவள் எங்கள் வீட்டுக்கு தான் வந்துடுவா. அதே மாதிரி நானுமே எங்கள் தொத்தா வீட்டுக்கு தான் போயிடுவேன். லீவ்லாம் வந்தானா மாற்றி மாற்றி ஊர் சுற்றுறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் வந்து சரியாக இருக்கும். அன்றைக்கி கோலம் பார்த்திங்கன்னா கோலமாவு தான் இருந்தது. கலர் கோலமாவுலாம் எதுவுமே வந்து அம்மா வந்து வாங்கி வைக்கல, மறந்துட்டாங்களாம்மா. அதனால் ரொம்பவே சிம்பிளான கோலம் தான் வந்து அன்றைக்கி போட்டிருந்தா. அதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து எங்கள் தொத்தா வந்து முடிச்சிட்டாங்க. கரெக்டாக நாங்கள் கோலம் போட்டு முடியறதுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்கெல்லாம் வரத்துக்குமே டைம் வந்து ரொம்ப சரியாக இருந்ததுங்க. நம்ம வீட்டு சைட்லுமே எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்து வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து என்னுடைய தம்பிங்க தான். அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து என் அண்ணா. இதோ இப்போ கேமரா எடுத்துகிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, இவன் வந்து தம்பி. பெரியப்பா பசங்க தான் 2 பேரும். இப்போ இவங்களாம் வந்து எங்கள் சித்தப்பா பசங்க. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். இவனுங்க நீ எப்போ பார்த்தாலுமே கலாய்ச்சிக்கிட்டே தாங்க இருப்பாங்க. நம்ம இதில் ரீச் ஆகிறோமோ இல்லையோ, இவனுங்க எப்போ பார்த்தாலுமே ஒரே ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். ஃபங்க்ஷன்லலாம் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்க்கும்போது பசங்களுமே வந்திருப்பாங்களா, அப்போ பார்க்கும்போதெல்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க, அக்கா வீடியோ எடுக்கலையான்னு சொல்லிட்டு. அது இப்போ வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அது என்னக்கா சேனல் பேருன்னு சொல்லி கேட்டான் பாருங்க. அதுதான் ஒரு அடி வந்து அடிச்சுட்டு போனேன். காலையிலேருந்து வீடியோ எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் வந்து சுத்தமாக வந்து சார்ஜ் இல்லை. ஃபோன் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ சுத்தமாக எடுக்க முடியல. சார்ஜ் வந்து போட்டு வச்சிட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்
மட்டும்தான் வரும். தம்பி வந்து வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன்கிட்டேருந்து தாங்க இது எல்லாமே வந்து வாங்கியிருக்கேன். வீடியோ பார்க்குற உங்கள் வீட்லேயுமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து தள்ளி தள்ளி போகுதுன்னா எதுக்கும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பாக நம்ம வீட்லேயுமே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி வந்து நடக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்காக நாங்களுமே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. கடவுள் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டாரு. அதேமாரி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே நல்லது நடக்கும். கடவுளை நம்புங்க. கடவுள் எப்பயுமே நம்மளை கைவிட மாட்டார். பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாருமே நல்லபடியாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தாங்க நாங்கள் வந்து சாப்பிட வந்தோம். சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு சூப்பரான vlogல பார்க்கலாம். பாய்.